முடி நல்லா வளர்கிறதுக்கும் கருமையாக இருக்கிறதுக்கும் பொடுகு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் ரொம்ப யூஸ் ஆகும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வேப்பிலை கொழுந்து, வெத்தலை, செம்பருத்தி பூவு, வெள்ளை கரிசலாங்கண்ணி, துளசி, செம்பருத்தி இலை, இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இது மருதனை, கருவேப்பிலை, பெரிய நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், 1.5 ஸ்பூனு கருஞ்சீரகம், 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு சோத்து கத்தாழை. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணும். நம்ம 1 லிட்டருக்கு வந்துட்டு எல்லாமே ஒரு கைப்பிடி இலை எல்லாமே எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், நெல்லிக்காய் வந்து ஒரு 5 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அது நடுவில் உள்ள விதையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பல்லாக போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தண்ணி சுத்தமாக ஊற்றக்கூடாது. நம்மளே சுற்றி விட்டு நல்லா அரைக்கணும். தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா எண்ணெயில் போடுறதுனால தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரன்னு இருந்தால் பிரச்சனை கிடையாது. சின்ன வெங்காயமும் நெல்லிக்காயும் மட்டும் நல்லா அரைப்படணும். அது மட்டும் மெயின். மற்றது எல்லாமே கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சுற்றி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நாட்டு மருந்து மூலிகையெல்லாம் சேர்க்காமல் நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கிற பொருளை வச்சே நம்ம ஈஸியாக அதை பண்ணிடலாம். செக்கிலேருந்து வாங்கிட்டு வந்த எண்ணெய் 1 லிட்டர் எடுத்திருக்கோம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டா போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு வெங்காயமும் நெல்லிக்காயும் அரைப்படுற மாதிரி இருந்தால் போதும். இது மாதிரி ஈய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக காய்ச்சறதுக்கு நல்லாயிருக்கும். சில்வர் வேண்டாம். இந்த மாதிரி எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்னதாக கொஞ்சமாக எடுத்து அதில் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா அந்த கொதி நிற்கிற வரைக்கும் நம்ம காய்ச்சணும் எண்ணெயை. பாருங்கள், கொதிக்க நல்லா கலர்ஃபுல்லாக மாறிட்டுருக்கு எண்ணெய். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வரணும். பாருங்கள், எல்லாம் மேலே வந்துட்டு கொதி கொஞ்சமாக அடங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் நம்ம வாசனைக்காக, எண்ணெயோட வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு 10 ஏலக்காய் எடுத்து நுணுக்கி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிறோம். நல்லா வாசனை கொடுக்கும் அது. சேர்த்துட்டு கடைசியாக கொதி ஆறுறப்ப இதை போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே மேலே வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நல்லா ஒரு கிளறிட்டு இறக்கி வச்சுருங்க. இது நல்லா முடி வந்து வளர்கிறதுக்கும் கொட்டாமல் இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் நல்லா கருமையாகவும் இருக்கும். உங்களுக்கு முடி நரைக்குது சின்ன வயசுலேயே அப்படின்னா இந்த மாதிரி தடவிக்கிட்டிங்கன்னா நரமுடியும் இல்லாமல் போயிடும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 24 ஹவர்ஸ் கூட இருக்கலாம். நல்லா சாறு எல்லாமே இறங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணி வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். நல்லா க்ளீனாக வடிகட்டிக்கோங்க. நல்லா சாறு எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், செம்பருத்தி பூ நம்ம சேர்த்ததுனால நல்ல கலராக வந்திருக்கு. நல்லா ரெட் கலராக அந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாட்டிலில் ஊற்றி வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். வச்சுட்டு நமக்கு வேணுன்றப்ப 100 எண்ணெய் 50 எண்ணெய் இந்த மாதிரி எடுத்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப்படியே கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கலாம். 1 இயர் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் க்ரோத் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.